மக்களே இந்த முழு கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு கத்திரிக்காய் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் வேணும். இதை நாலாக வெட்டி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இந்த கத்திரிக்காவை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு, சின்ன வெங்காயம், முழு தனியா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி மிக்சியில் ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச கத்திரிக்காவை இந்த எண்ணெயில் போட்டு ஒரு பெரட்டிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைசி வச்சுட்டு அந்த புளி தண்ணியும் இந்த கத்திரிக்காய் மேலே ஊற்றிட்டு அரைச்சி வச்ச இந்த விழுதை இந்த கத்திரிக்காய் மேலே ஆட் பண்ணி ஒரு கொதி வந்து இறக்குனீங்கன்னா சுவையான முழு கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. இது சாதத்தோட ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா நீங்கள் பண்ண வேண்டியது லதாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி